ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குவிக்காக இந்த டாடா டியாகோ அப்டேட்டட் எக்ஸ்டி வேரியண்ட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்எம் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணிட்டோம், எக்ஸ்டி ரிதமும் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸ்டி ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்டி வேரியண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஸோ இன்றைக்கி வாங்க இந்த எக்ஸ்டி வேரியண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்டி அப்டேட்டட் வேரியண்ட் டியாகோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,99,000 வருதுங்க. அதே இதில் உங்களுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. XTA அப்படின்னு அந்த வேரியண்ட்டோடைய பெயருங்க. ஸோ அந்த வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்கிறது 6,54,000 வருதுங்க. 55,000 எடுத்துக்கலாம். 6,55,000 ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி கியர் பாக்ஸோட எக்ஸ்டி வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புது அப்டேட்டட் எக்ஸ்டி வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம எக்ஸ்எம் வேரியண்ட்லேயே பார்த்தோம் தேவையான பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்டி வேரியண்ட்டில் அடிஷ்னலாக வர்றது உங்களுக்கு இந்த இது ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸுங்க. 14 inch வீல்ஸ் தான், ஆனாலும் ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு தூரத்தில் இந்த அலாய் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. ஸோ அது குறிப்பிடத்தக்க விஷயம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம் வேரியண்ட்டில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸும் ஓஆர்விஎம்ஸும் பிளாக் கலரில் தான் வந்திருக்கும், மேட் பிளாக். ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு கிளாசி பிளாக் ஓஆர்விஎம்ஸ் வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. ஸோ பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மிட் லெவல் வேரியண்ட் மாதிரி இல்லாமல் டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரி நல்லா இருக்குங்க. இதுதான் சைட் ப்ரொஃபைல், நல்லா இருக்குது. அண்ட் ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியருமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, பட் உங்களுக்கு டீசெண்டாக இருக்கு இல்லையா. அந்த எல் ஷேப்டு எல்இடி மாதிரி இருக்கக்கூடிய டெயில் லேம்ப்ஸ் காமனாக வந்துடுது. ரியர் வைப்பர் வாஷர் டிஃபாகர்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் 2 ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கிங் கேமரா இல்லை, ரிவர்ஸ் கேமரா இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. அடுத்தபடியாக இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த எக்ஸ்டி வேரியண்ட்லேயே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடச்சிருது. ஸோ இதே ஃபீச்சர் தான் எக்ஸ்டி ரிதம் வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை மிட் வேரியண்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல விஷயம். தென் அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் வரக்கூடிய மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம் வேரியண்ட்லேருந்து கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதே சேம் மோனோக்ரோம் டச் மாதிரி ஒரு 2D ஆடியோ சிஸ்டம். இது டச் ஸ்க்ரீன் கலர் டிஸ்பிளே இல்லை, பட் டச் பேஸ்டு தான். அது உங்களுக்கு ஹார்மான் ஸ்பீக்கர்ஸோட வருது. இது எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஏசி ஆஸ் யூஷுவல் மேனுவல் ஏசி தான். ஸோ பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. கீழே உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்டிவிட்டியோட 12 volt சார்ஜிங் சாக்கெட் வருது. 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஸ்டியரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் நம்ம எக்ஸ்எம் வேரியண்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ டேஷ்போர்டில் பெரிய ஃபீச்சர் அடிஷன்ஸ் ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கூட ஒரு கீ அது எக்ஸாக்ட்லி சேம் தான், எக்ஸ்எம் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸுமே எக்ஸ்எம் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அலாங் வித் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் அதுவுமே எக்ஸ்எம் வேரியண்ட்டில் தான் இருக்குது. ஸோ பெரிய மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்குது எக்ஸ்எம் வேரியண்ட்டுக்கும் எக்ஸ்டி வேரியண்ட்டுக்கும். ஓகே, ஒரே ஒரு வித்தியாசம் நான் கண்டுபிடிச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம் வேரியண்ட்டில் இந்த கிளாசி பிளாக் ஏசி வென்ட்ஸ் அரவுண்ட் இல்லை, க்ரோம் ஆக்சன்ஸ்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ அது இந்த எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அது ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். தென் ரியர் சீட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி முன்ன போல் சேமாக தான் இருக்குது. 2 பேருக்கு டீசென்ட் ஸ்பேஸ் தருது இந்த டாடா டியாகோடைய ரியர் சீட்ஸ். ஆனால் 3 பேருக்கு இப்போது 3 point சீட் பெல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடவே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இந்த புது டாடா டியாகோ பொறுத்தவரை ஸ்டாண்டர்டாக வருது. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னும் கூட பஞ்சுக்கு இந்த சில பல ஃபீச்சர்ஸ் கொடுக்கல, ஆனால் டியாகோக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அது குறிப்பிடத்தக்க விஷயம். டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. டாடா டியாகோடைய எக்ஸ்டி வேரியண்ட் டேஷ்போர்ட் வியூ இதோ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக டீசெண்டாக இருக்குது. ரொம்ப தேவையான பல ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டை கொடுத்துருதுங்க. ஆடியோ சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் ஓஆர்விஎம்ஸ், ஆல் பவர் விண்டோஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ஏசி, இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் மட்டும் தான். டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி அண்ட் கூடவே கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ப்ரீடென்ஷனர் எக்விப் சீட் பெல்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. போதுங்க, ஓகே. ஒரு பட்ஜெட் காருக்கு இது ஓகே. மேலே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு எல்இடி கேபின் லேம்பும் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலி மவுண்டட். ஸோ அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர் மிட் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ரைட். ஃபைனலாக பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த டாடா டியாகோ பெட்ரோல் வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலும் 242 லிட்டர் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு இது தாராளமாக இருக்கும். டீசெண்டான ஸ்பேஸ். அண்ட் ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா 14 inch நார்மல் வீல்ஸு. அதே ஸ்டெப்னின்னு பார்த்தீங்கன்னா 13 inch ஸ்டெப்னி தான் கொடுக்குறாங்க. 80 km ஸ்பீட் லிமிட் இருக்குது. டெம்பரரி யூஸுக்கு மட்டும் இந்த ஸ்டெப்னி ஓகே. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்சல் ட்ரே கிடச்சிருது.
ஆனால் வந்து பூட் லேம்ப் அண்ட் மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் இந்த பூட் ஏரியாவில் இல்லை. நல்ல விஷயம் என்னென்னா 2 சைட்லேயுமே இந்த சின்ன பேக் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஷாப்பிங் பேக்ஸுக்கு 3 கிலோ கெப்பாசிட்டி கொண்ட பேக் ஹுக்ஸ், அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ரியர் சீட்ஸை 2 ஸ்டெப்பாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா டியாகோவுடைய அப்டேட்டட் எக்ஸ்டி வேரியண்ட். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டீசெண்டான ஃபீச்சர்ஸ் போதும், ரொம்ப ஆடம்பரம்லாம் வேண்டாம், டச் ஸ்க்ரீன்லாம் வேண்டாம். ஆனால் லுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், சாலிடான காராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாடா டியாகோ எக்ஸ்டி வேரியண்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸாக தான் படுதுங்க. எக்ஸ்எம் வேரியண்ட்லேயே இதில் இருக்கிற பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் லுக்ஸ் அப்படின்னு வரும்போது தான் எக்ஸ்டி வேரியண்ட் கொஞ்சம் ஒரு படி மேலேயா படுதுங்க. ஸோ இந்த எக்ஸ்டி அண்ட் எக்ஸ்டிஏ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி இந்த எக்ஸ்டி டாடா டியாகோ வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA டாடா கார் ஷோரூம். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. எப்பவும் போல் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.